கொலையாளிகள் சுத்து போட்டுள்ளதாக 100 தொடர்பு கொண்டு அலர்ட் செய்தும் அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் கத்தியோடு வந்தவர்கள் பக்கம் பக்கமாக பஞ்ச் வசனம் பேசி நிதானமாக சம்பவம் செய்துள்ளனர். அவசரத்திற்கு விரைந்து வந்து உயிரை காப்பாற்றி இருக்க வேண்டிய காவல்துறை ஆடி அசைந்து பொறுமையாக வந்ததுதான் நடந்த கொலைக்கு காரணமா? என்னை கொண்டிருக்க வேண்டியதானடா, இதை நான் பார்க்கணுமாடா? என்னைய கொண்டிருக்க வேண்டியதாடா, என் மாமன் ஏண்டா கொண்டீங்க? அவன் என்னடா ஏலே அத்தே, என்ன எப்படி எங்க அக்கா வாழ்க்கையை கெடுத்து விட்டீங்களாடா? உங்க காலில் நான் 1 லட்சம் தடவை கும்பிட்டு விழுமினடா. தன்னுடைய மாமனை கொலை செய்து அக்காவின் வாழ்க்கையையே கெடுத்து புட்டீங்களடா என கொலையாளியிடம் முறையிட்ட போது அவர் நக்கலாக பதிலளித்த ஆடியோ ஆதாரம்தான் இது. என்னடா பிரயோஜனம் இல்லையாடா? நான் இருந்து என்னையும் கொண்டு போட்டுருங்கடா. பீஸ் பீஸாக வெட்டி கொள்ளுவோம் என சவால் விடுத்தது போலவே சம்பவம் செய்துள்ளனர். கொல்லப்பட்டவர் 45 வயதான பரமன். மதுரை மாவட்டம் விளாச்சேரி மொட்டைமலை அருகே உள்ள கலைஞர் நகரை சேர்ந்தவர். பால் மாடுகளை வளர்த்து தொழில் செய்து வந்த பரமனுக்கு சுபா என்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த சில வருடங்களாகவே பரமனுக்கும் அவருடைய அண்ணன்களான அரிச்சந்திரன் மற்றும் குறும்பன் என்பவருக்கும் இடையே பூர்வீக சொத்தை பாக பிரிவினை செய்தது தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் குறும்பனின் மனைவி வழி உறவினரான கரண் என்பவரும் குறும்பனின் மகன் சந்துருவும் அடிக்கடி பரமனை வம்பிழுத்து வந்துள்ளனர். அதோடு பரமன் குடியிருக்கும் பகுதியிலேயே கரணின் வீடும் இருப்பதால் அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் நடப்பது சகஜமான ஒன்றாக மாறியுள்ளது. கரணின் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் ஆடு மாடுகளின் கழிவு நீர் பரமனின் வீட்டு வாசல் வழியாக செல்வது தொடர்பாக இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்படிதான் சம்பவம் நடந்த அன்று குடியிருக்கும் வீட்டிற்கு முன்பாக பரமனின் மனைவி சுபாவும் அவருடைய தந்தையும் சகோதரன் சுபாஷும் ஒன்றாக அமர்ந்து பேசியுள்ளனர். இதனை கவனித்த கரண் தன்னை பற்றிதான் பேசுவதாக நினைத்து கொண்டு அந்த குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபட்டு சுபாவின் தந்தை மீது கை வைத்துள்ளார். தன்னுடைய கண் முன்பாகவே தந்தையை அடித்ததும் கொதித்தெழுந்த சுபாஷ் கரனை தட்டி கேட்டு திருப்பி அனுப்பியுள்ளார். அப்போது கரண், இருங்கடா உங்களை வந்து வச்சுக்கிறேன் என கோபத்துடன் கர்ஜித்து சென்றுள்ளார். கரண் மீது ஏற்கனவே கொலை வழக்குகள் இருப்பதால் பதற்றமடைந்த சுபா காவல் நிலையத்தில் புகாரளிக்குமாறு தந்தையிடம் அறிவுறுத்தியுள்ளார். அதோடு 100க்கு கால் செய்தும் அவர் அலர்ட் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக சுபாவின் தந்தையும் சகோதரனும் காவல் நிலையத்தில் புகாரளிப்பதற்காக வெளியே சென்றபோது கரண் அவருடைய கூட்டாளி பிரசாத் என்பவருடன் கத்தியோடு வீட்டிற்கு வந்து கதவை தட்டியுள்ளார். பதறிப்போன சுபா தொடர்ச்சியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கால் செய்து உதவி கேட்டு கதறியுள்ளார். அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்த கரண் பரமனின் கழுத்தில் கத்தியை வைத்து, உன்னுடைய மாமனாரும் மைத்துனனும் எங்கே என கேட்டிருக்கிறார். அதற்கு தனக்கு தெரியாதென பரமன் பதில் கூறவும், அப்போ நீ முதல்ல சாவுடா என பரமனை வெட்டியுள்ளனர். அவர்களிடமிருந்து பரமன் தப்பி செல்ல முயன்றிருக்கிறார். எனினும் அவரை விடாமல் துரத்தி சென்ற கரணும் பிரசாத்தும் ஓட ஓட வெட்டி கொலை செய்துள்ளனர். அது மட்டுமின்றி பரமனை கொலை செய்வதற்கு முன்பு, உன்னையும் உன்னுடைய மாமனையும் கொலை செய்ய பணம் வாங்கிட்டேன், அதனால நீ சாவுடா என சொல்லி சொல்லி தன்னுடைய கண் முன்பாகவே கணவரை வெட்டி கொன்றதாக சுபா பகீர் கிளப்புகிறார். 9 மணிக்கு வீட்டுக்கு வரோம் சார். 9 வரைக்கும் கத்தி எடுத்துட்டு வந்து 2 கத்தி பெரிய பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வாசப்பில் இருந்து ஒரு பிடிச்சி இழுத்து அடிக்க வந்தாங்க சார். என் பிள்ளை கழுத்துல கத்தி வைக்கிறாங்க, என் கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் ஓடுன வெட்டிக்கிட்டே போய் மண்டியிலே வெட்டி கொண்டு போட்டாங்க சார். கொண்டு போட்டாங்க பாத்திரங்களா கொண்டு போட்டாங்க சார். மேலும் பரமனின் மகனை சிறுவன் என்று கூட பாராமல் அவர் கழுத்திலும் கத்தியை வைத்து மிரட்டியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. 100ஐ அழைத்து உதவி கேட்டபோதே காவல்துறையினர் விரைந்து வந்திருந்தால் தன்னுடைய கணவர் காப்பாற்றப்பட்டிருப்பார்.
ஆனால் அவர்கள் அவசரத்திற்கு அழைத்தும் கூட விரைந்து வரவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். உனக்காக நான் காசு வாங்கிட்டேன்னா நான் உன்னை கொலை பண்றேன், உன் குடும்பத்தையே அழிக்க போறேன்டா அப்படின்னு என் பிள்ளை கழுத்துல வச்சியா சார் கத்தி. என் பிள்ளை கழுத்துல வச்சோன்னே நான் கத்தி என் பிள்ளைய பிடிச்சோம், எல்லாம் சுவா என் பிள்ளைய காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி நானு கூட காயப்பேன். அது மட்டுமின்றி மாமனை கொன்ற பிறகு சுபாஷ் கொலையாளி கரணுக்கு போன் செய்து உருக்கமாக பேசும் ஆடியோவும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓடுனோட வீட்டுக்குள்ள விட்டு மண்டையிலேயே வெட்டி விட்டாங்க சார். மண்டையிலே வெட்டினோட வெட்டி போட்டுட்டு அங்க நின்று நம்பிக்கை போன நிக்கிறேன் சார். உங்க மாமனை வெட்டி நான் கொண்டு போட்டேன்னா அடுத்து ஒன்னையும் உங்க அக்கா மகனைங்களையும் வெட்டிட்டு தான் சார், நான் வெட்டிட்டு தானே நான் ஜெயிலே போவேன் ஆசராவேன் அப்படின்னு சொல்றியா? நீங்க கையோட கொண்டு போட்டுருங்கடா, நீ கொண்டுருங்கடா. எங்கடா இருக்க? கரணே என்னடா கரணே ஆத்து இதனிடையே கொலையாளிகளை கைது செய்யும் வரை இறந்தவரின் உடலை வாங்க மாட்டோம் என பரமனின் உறவினர்கள் ராஜாஜி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கரணையும் அவரின் கூட்டாளி பிரசாத்தையும் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கொலைக்கும் பரமனின் சகோதரர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா, அவர்களின் தூண்டுதலில் பேரில்தான் இந்த கொலை நடந்ததா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.